வணக்கம். 63 நாயன்மார்களை பற்றி தினம் ஒருவரை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது இன்னைக்கு 3 பேரை பத்தி பார்க்க போறோம். அதுல முதல்வர் பார்த்தீங்கன்னா ஆனாய நாயனார். ஆனாயர் அப்படிங்கிறத ஒரு பேரு, சேர்த்து சொல்லும்போது ஆனாய நாயனார். இவர் ஆயர் குலத்துல பிறந்தவர். மிகுந்த செல்வ செழிப்பும் உள்ளவர். இவர் சிவபக்தியிலையும் அதிக ஈடுபாடு கொண்டவர். புல்லாங்குழல் இசைக்க தெரிந்தவர். இந்த ஆனாய நாயனார் திருமங்கலம் மூதூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். திருமங்கலம் மூதூர். மூதூர்னா பழமையானது அப்படின்னு சொல்லுதா என்னன்னு தெரியல. அந்த ஊர்ல பிறந்தவர். அவருடைய அன்றாட வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கறவை மாடுகளையும் பசுக்களையும் கன்றுகளையும் பரந்த புல்வெளியில போய் மேய விட்டு நீர்நிலைகளில் தண்ணீர் அருந்த வச்சு அவற்றை நல்லபடியாக பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வர்றது அவருடைய பணி. அவருக்கு வேலையாட்களும் இருக்காங்க. இவர் போய் மாடுகளையும் கன்றுகளையும் புற்களை மேய விட்டுட்டு புல்லாங்குழல் இசைக்க தொடங்கினா அவர் தன்னை மறந்துடுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இசைக்கிறது எல்லாமே இறைவனை பற்றி, சிவபெருமானை பற்றி. பஞ்சாட்சரம் என்கிற அந்த 5 எழுத்தை தவிர வேற எதையும் உச்சரிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை உடையவர். சிவபெருமானது திருவடிகளை அன்றி வேறு எதுவும் பணிய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை உடையவர். இவர் புல்லாங்குழல்ல சிவபெருமானை பற்றிய பாடல்களை இசையாக வாசிக்கக்கூடியவர். இப்படி தினம் அந்த மாடுகள் பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது இவர் புல்லாங்குழல் இசைக்கிறது வழக்கம். இவரது பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் ஒரு தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கார். ஒரு நாளும் மாறாத சிவபக்தி. இது சுருக்கமா வேற கதைகள் மாதிரி இல்லாம சுருக்கமா இருக்கிறதுனால அவர் காலம் பூராமே இறைவனை பற்றிய எண்ணத்திலேயே இருந்தார் அப்படிங்கிறத தான் சுருக்கமா சொல்ல முடியும். அப்படி ஒரு நாள் இறைவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அது மாதிரி ஒரு நாள் வருது. அன்னைக்கு இந்த ஆனாய நாயனார் எழுந்திருச்சு குளித்து முடித்து நெற்றி மார்பு கை இங்கெல்லாமே திருநீரை பூசிக்கிட்டு கூந்தலையும் அள்ளி குடுமி போட்டுக்கிட்டு, அப்பெல்லாம் ஆண்களுக்குமே தலைமுடி நிறைய இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டை போட்டிருப்பாங்க. அதுல வசதியானவங்க ஆபரணங்கள் இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி இருக்கும். ஆண்டாளுக்கு பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். சில ராஜாக்களுக்கு இந்த பக்கம் அந்த கொண்டையும் அதை மறைத்து அந்த கிரீடம் மாதிரியானதையும் வச்சிருப்பாங்க. நம்ம கோவில்கள்ல பார்த்துருக்கிறோம். இந்த ஆனாய நாயனார் அன்னைக்கு எல்லா அலங்காரமும் செஞ்சுக்கிட்டு செங்காந்தல் பூவெடுத்து காதுல சொருகிக்கிட்டு முல்லை பூ சவை தொடுத்து சரமாக்கி மாலை மாதிரி அணிஞ்சுக்கிட்டு அவர் பசுக்களையும் ஏவலாளிகளையும் அழைச்சிக்கிட்டு பசுக்கள் மேயிற அந்த புல்வெளிக்கு போறார்.
அங்கே போனால் தினம் ஒரு இடம், ஒரே இடத்துலையே புல் தினம் வளர்ந்துக்கிட்டு இருக்காது இல்லையா, வேற வேற இடங்களுக்கு போகிறாங்க. அப்படி போன அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொன்றை மரம். கொன்றை மரத்தில் பூக்கள் நிறைய பூத்து அப்படியே இடைவெளி இல்லாமல் இப்படி பூத்து இப்படி மாலை மாதிரி தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அப்புறம் அந்த மரத்தினுடைய சிறு குச்சிகளும் கிளைகளும் எம்பெருமானுடைய விரிசடை மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சதும் அவர் புல்லாங்குழல்ல இசை வாசிக்க ஆரம்பிக்கிறார். எம்பெருமானுடைய பாடல்களை இசை வடிவத்தில் வாசிக்கிறார். அவர் வாசிக்க வாசிக்க பால் குடிச்சுக்கிட்டு இருந்த கன்றுகள் எல்லாம் அவர் பக்கத்துல நிக்கிது. அவர் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு, புள்ளினங்கள் எல்லாம் தாங்க இறை தேட போறோமா இல்லை எங்க போறோங்கிறது அறியாம அவர் வாசிக்கிற இடத்துல குழுமி இருக்குது. அதெல்லாம் போக விலங்குகளும் அங்கே நிக்குது. ஒன்றை ஒன்று உணவாக உண்ணக்கூடிய விலங்குகளும் அந்த எண்ணம் இல்லாம ஒரு இடத்துல அவர் வாசிக்கிற இடத்துல மெய்மறந்து நிக்குது. விலங்குகளுக்கு கூட அவருடைய வாசிப்பு, அந்த இறைவனின் பாடல்கள் வாசிப்பாக குழல் புல்லாங்குழலின் துளை வழியா வரும்போது அது விலங்குகளை கூட கட்டி போட்டு அப்படியே அங்க நிக்குது எல்லாம். அப்புறம் வானவர்கள் வர்றாங்க, தேவர்கள் வர்றாங்க, முனிவர்கள் வர்றாங்க. எல்லாரும் அவருடைய இசையில மெய்மறந்து நிக்கிறாங்க. அவர் தினம் செய்யற ஒரு வேலை அன்னைக்கு ரொம்பவும் ஒரு பிரவாகம் எடுத்து ஒரு நதி மாதிரி எல்லாரையும் ஒரு சேர அழைச்சுக்கிட்டு வந்துருது. இவருக்கு எதுவுமே அறியல. அப்படியே அந்த குழலை இசைக்கிறதுலேயே மெய்மறந்து இருக்கிறாரு. இந்த பக்தியில மெச்சி இறைவன் நந்தி மேல அமர்ந்தவாறு அன்னி பார்வதியோடு ஆனாய நாயனாருக்கு காட்சி கொடுக்கிறார். இதுதான் இந்த சிவனடியாருடைய கதை. இவர் பக்திக்கு முன்னாடி எல்லாமே துச்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்தார். அம்பிகையோடு விடை மேல் உட்கார்ந்து காட்சி கொடுத்தார். இவருக்கு விழா எடுக்கிறது கார்த்திகை மாசம் அஸ்த நட்சத்திரத்துல விழா எடுக்கிறாங்க. திருமங்கலம் மூதூர் அப்படிங்கிற ஊர்ல, சோழ நாட்டில் இருக்கிறதுல. இப்போ இன்னும் 2 பேரை பத்தி பார்க்கலாமா? இந்த 2 பேரும் வேறு வேறு ஆட்கள் இல்லை. 2 பேரும் ஒரே ஒரு 2 பேருமே கணவனும் மனைவியும் ஆவாங்க. இதுல இசைஞானியார் திருவாரூர்ல பிறந்தவங்க. இவங்க ஒரு சிவாச்சாரியாருக்கு மகளாக பிறக்கிறாங்க. இசைஞானியார் ஒரு சிவாச்சாரியாருக்கு மகளாக பிறந்ததுனால அவங்க அந்த ஆரூர்ல குடியிருக்கிற அந்த இறைவனுக்கு மிகுந்த
பக்தியோடு சேவை செய்கிறாங்க இந்த இசைஞானியார். இந்த ஞான சிவாச்சாரியாருக்கு பிறந்த இந்த இசைஞானியார் அவங்களும் ஒரு சிவபக்தையா இருந்ததுனால அவருடைய இசைஞானியாருடைய தந்தை ஞான சிவாச்சாரியார் தன் மகளுக்கு ஒரு சிவபக்தரை, சிறந்த சிவபக்தரை தேடுறார். திருநாவலூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்த சடையநாயனார் அப்படிங்கிறவருக்கு, இந்த நாயனாருங்கிறது பின்னாடி வந்த வார்த்தை தான். சடையநாயனாருக்கு அவரை இசைஞானியார் சடையநாயனாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். 2 பேருமே சிவ பக்தியில் ஒருத்தரை ஒருத்தர் மிஞ்சக்கூடியவங்க. அந்த மாதிரி இருந்ததுனால அவருக்கு பிறந்த மகனும் பின்னாளில் நாயன்மாராக போற்றப்படுபவராக இருந்தார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இசைஞானியார் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்துல முக்தி அடைகிறாங்க. சடையநாயனார் மார்கழி திருவாதிரையில முக்தி அடைகிறார். அதுக்கெல்லாம் முந்தி இவங்களுக்கு பிறந்தவர் சமயக்குறவர்கள் அப்படின்னு போற்றப்படுற 4 ஒருத்தராகிய சுந்தரமூர்த்தி நாயனார். திருநாவுக்கரசர் அவர் இறைவனுக்கு அப்பர் அப்படிங்கிற ஒரு பெயரோட அழைக்கக்கூடிய சிவத்தொண்டு செய்தவர். அடுத்ததாக திருஞான சம்பந்தர், அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார், அடுத்ததாக மாணிக்க வாசகர். இந்த 4 சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இசைஞானியாருக்கும் சடையநாயனாருக்கும் பிறந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பின்னால இறைவனுடைய திருவிளையாடலுக்கெல்லாம் ஆளாகி அதுக்கப்புறம்தான் முக்தி அடைகிறார். சிறந்த சிவபக்தர்களுக்கு மகனாக பிறந்தவர் பின்னாளில் இறைவனுடைய திருவிளையாடல்களுக்கெல்லாம் ஆட்பட்டு அதுக்கு பிறகுதான் அவர் அந்த நாயனார் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம கோவில்களில் வரிசையா வச்சிருப்பாங்க இல்லையா. கற்சிலைகளும் இருக்கும், உலோக சிலைகளும் இருக்கும். இந்த நாயன்மார்கள் அவர் ஒருவரா இருக்கிறார், சுந்தரமூர்த்தி நாயனார். இவர்தான் முதல்ல சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்க நாயன்மார்களின் கதையை எல்லாம் எழுதினவர். அவருடைய காலத்துக்கு பிறகு சேக்கிழார் பெருமான் நாயன்மார்களின் கதைகளை விரிவுபடுத்தி எழுதும்போது இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவருடைய பெற்றோர்கள் இருவரையும் சேர்த்து 63 நாயன்மார்கள் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்கார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை பின்னால வரும், வரிசைப்படி வரும். அதையும் கேட்க தயாரா இருங்க. ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமான கதை, ஆனா அந்த ஆனாய நாயனாருங்கிறவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய கதையை நம்ம படிச்சோம்னாக்கா அந்த கவிதை போன்ற நடையில இருக்கிற அந்த
கவிதையை படித்தோம்னாக்கா அவர் வாசித்ததில் புல்லாங்குழல் இசை நமக்கே கேட்ட மாதிரி இருக்கும். நான் ரொம்ப ரத்தின சுருக்கமாக கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இன்னைக்கு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் சொல்லியிருக்கேன். பிழையை மன்னிக்கவும். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நாளை அடுத்த பதிவையும் பார்க்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.